நம்ம இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கோதுமை மாவு வச்சு சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்கு தொட்டுக்கிறதுக்கு எந்த விதமான சைடிஷுமே தேவையில்லை, அப்படியே நம்ம சாப்பிட்லாம். அதே மாதிரி ரொம்பவே ஃபில்லிங்காகவும் இருக்கும். இது நம்ம லஞ்ச் பாக்ஸில் கூட வச்சு கொடுத்து விடலாம், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துருக்க கிளாஸோட அளவு 200 ml இருக்கும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு மாவு பிசைவோம்ல, அதே போல் தான். மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ மூடிட்டு இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 4 பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 4 டேபிள் ஸ்பூன் ரவை, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி காரம் கம்மியாக இருந்தால் கூட நீங்கள் அதிகமாக மிளகாத்தூள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் மாவும் நல்லா ஊறி இருக்குது. மாவு ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். இப்போ 2 சப்பாத்தி கிட்ட அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. நம்ம பொதுவாக சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு சின்ன சைஸ் மாவு எடுப்போம்ல, அந்த மாதிரி இல்லாமல் 2 சப்பாத்தி திரட்டுறது அளவுக்கான மாவு எடுத்து உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இந்த மாதிரி ஒரு பூரிக்கட்டையில் வச்சு தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வரமாவு தூவிட்டு கூட தேய்ச்சிக்கோங்க. அப்போ வந்து கட்டையில் ஒட்டாமல் வரும். நம்ம பொதுவாக சப்பாத்தி தேய்க்கும் போது எந்தளவு திக்னஸில் தேய்ப்போமோ அந்தளவுக்கு திக்னஸில் தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காய கலவை இருக்குல்ல, அதை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஒரு திக் லேயராக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன்ல, இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு டைட்டாக ரோல் பண்ண பாருங்கள். ரொம்ப கேப் விட்டு ரோல் பண்ணக்கூடாது, அப்போ தான் நம்ம செய்யும்போது கரெக்டாக வரும். இப்போ இதை லேசாக அமுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். நடுவுலேருந்து கோடு போட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலாக ஆனியன் பரோட்டா செய்வோம்ல, அதே மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில், டிஃப்ரெண்ட்டான டெக்ஸ்சரில் இருக்கும். இப்போ இது 2ஐயும் தனித்தனியாக பிரிச்சுருங்க. இந்த ஒரு மாவில் நம்ம 2 பரோட்டா பண்ண முடியும். இப்போ இந்த ஒரு பாதி இருக்குல்ல, இதை எடுத்துருங்க. இப்போ இதை எப்படி ரோல் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த வெங்காயம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கமாக வச்சு உள்கூடி ரோல் பண்ணணும். இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி இந்த மாதிரி ரோல் பண்ணும்போதும் கேப் விடாமல் முடிஞ்ச அளவு டைட்டாக ரோல் பண்ண பாருங்கள். இந்த எட்ஜை வந்து லைட்டாக இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஒரு பரோட்டா செய்கிறதுக்கு மாவு ரெடியாக இருக்குது. இப்போ இதே மாதிரி இன்னொரு பாதியையும் உள்கூடி ரோல் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இதை தனியாக வச்சுருங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பரோட்டா திரட்டிக்கலாம், அதுக்கப்புறமா இன்னொரு பரோட்டா திரட்டிக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவுலையும் ரெடி பண்ணிவிட்டு தனியாக வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு பரோட்டாக்கான மாவு எடுத்து வச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக வரமாவு தூவிக்கோங்க. நம்ம வெங்காயம்லாம் உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணியிருக்கனால இது வந்து அந்த பூரிக்கட்டையில் ஒட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் அதிகமாகவே வரமாவு தூவிட்டு இதை திரட்டிக்கோங்க. இதை நம்ம நார்மல் சப்பாத்தி திரட்டுவோம்ல, அந்த மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் திரட்ட வேண்டாம். கொஞ்சம் ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு திரட்டிக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் ஸ்டஃபிங் வந்து வெளியில் போயிடாமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அதே சமயத்தில் எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு தின்னா மெல்லிசாக திரட்டிக்கோங்க.
மொத்தமாக இருந்தாலும் டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது, ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு மெல்லிசாக திரட்டிட்டு இதை நம்ம எப்போதும் போல் பரோட்டா சப்பாத்திலாம் போட்டு எடுப்போம்ல, அந்த மாதிரி போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், இது நல்லா திரட்டியாச்சு. இப்போ இதை சூடான டவாவில் போட்டு எடுத்துடலாம். இப்போ ஒரு சப்பாத்தி டவா சூடுபடுத்திக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம். டவா நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க பரோட்டாவை இது போல் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை சுற்றி 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி 2 பக்கம் திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இது முழுமையாக வெந்ததுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே ரெசிபி வெங்காயத்துக்கு பதிலாக வேக வச்ச உருளைக்கிழங்கா மசிச்சு போட்டு கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ பாருங்கள், முழுமையாக வெந்துருச்சு. இதை வெளியில் எடுத்துடலாம். இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் பரோட்டா செஞ்சுட்டு நம்ம வெளியில் எடுத்துடலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல் இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு எந்த வித சைட் டிஷ்ஷும் தேவைப்படாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டொமேட்டோ கெச்சப்பு அதுக்கப்புறமா ராய்த்தாலாம் வச்சுட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கோதுமை மாவு வெங்காய பரோட்டா சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.